ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு செய்தியை உங்கள் நடுவிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாளின் செய்திக்கான தலைப்பு 3 தரிசனங்கள் என்பதாகும். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். ஆண்டவருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தரிசனம் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது என்பதை நாம் வேதாகமத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையையும் மாற்றக்கூடியது, எந்த மனிதனையும் மாற்றக்கூடியது. அதாவது நம்ப முடியாதவற்றை கூட அவனை கொண்டு செய்து விடுவதற்கு அவனை வேகப்படுத்துவது, அவனை விவேகப்படுத்துவது, அவனை உயிர்ப்பிக்கிறது, அவனை உந்தி தள்ளுகிறது என்பதைத்தான் தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களின் நடுவிலே செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், தரிசனம் உள்ளவர்களுக்கும் தரிசனம் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய சீஷர்களுக்கு 3 முறை என்ன செய்கிறார்? தரிசனம் கொடுக்கிறார். எதற்காக அவர் தரிசனம் கொடுக்கிறார்? ஏன் அங்கு தரிசனம் அவசியப்பட்டது? அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஏற்கனவே 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட அவர்கள் இருந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்கும் இயேசு மரித்து விட்டார் என்ற ஒரு மதிமயங்கின எண்ணத்துக்குள்ளே அவர்கள் முடங்கி போயிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை 12 பேரையும் தெரிந்தெடுத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய வேறு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதில் அதிக கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அவர்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறதை அவர்களை கொண்டே செய்து முடிப்பதற்குத்தான் அவர் மறுபடியும் தரிசனம் வாயிலாய் அவர்களை உருமாற்றினார் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களை, என் ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர்களை கொண்டே செய்து முடிக்கும் பொருட்டாக அவர்களுக்கு தரிசனம் தருவதற்குத்தான் அவர் ஆயத்தமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா! சந்தோஷமாய் கைவேத்தோர் அல்லேலூயா சொல்லுவார். ஆண்டவர் இந்த வேளையில அந்த 3 தரிசனங்களும் எதற்காக? 3 விதமான சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களுக்காக. அந்த தரிசனம் அவர்களை என்ன செய்தது, என்ன மாற்றத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தினது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் வாழ்விலே, அந்த சீஷர்கள் வாழ்விலே தரிசனத்தின் மூலம் அவர்களை தயாராக்கின கர்த்தர், அவர்களை உருவாக்கின கர்த்தர் இன்று அதே தரிசனத்தின் மூலம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அசைவையும், உங்களை கொண்டு ஒரு அசைவையும் தேவன் செய்வதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, 3 முறை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். எதற்காக தரிசனம் கொடுத்தார்? அந்த தரிசனத்தை தொடர்ந்து அவர்களுக்குள் ஏற்பட்ட நிகழ்வுகள் தான் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாசிக்க போகிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரமும் 21வது அதிகாரத்திலும் தான் நான் இன்று கூறப்போகிற செய்திகள் அடங்கி இருக்கிறது. வேற எங்கேயும் போக மாட்டேன். இந்த 2 அதிகாரத்தை மட்டும் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரையிலே நாம் அந்த இடத்துல சீஷர்களுக்கு தேவன் கொடுத்த முதல் தரிசனத்தை பார்க்க முடியும். அதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாரும் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 19வது வசனத்தை பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு சொல்லுங்க
பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சொல்லுங்க சந்தோஷப்பட்டார்கள். கை உயர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? பயந்தவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? சந்தோஷப்பட்டார்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பயந்தவர்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் இது. ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த சீஷர்களை போல ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களோ? சீஷர்களுக்குள்ள ஒரு மரண பயம். என்னமாய் முடிய போகிறதோ தெரியவில்லை. இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், இனி எங்களையும் கொன்று விடுவார்களோ, எங்களுக்கும் தீமை வந்து விடுமோ, இந்த யூத ஜனங்கள் எங்களை அழித்து ஒழித்து விடுவார்களோ, தெரியாமல் தான் இயேசுவை பின்பற்றி விட்டோமோ? இப்படியெல்லாம் அந்த சூழ்நிலைமைகள் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது. மரண பயம். இன்று கூட அநேக விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே கூட என்ன பயம் இருக்கிறது? மரண பயம் இருக்கிறது. அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி வந்துட்டே ஆண்டவரை பின்பற்றி என்ன நடந்தது, எனக்கு இப்படி அல்லவோ காரியங்கள் நடந்து விட்டது, ஏதோ ஒன்று நடக்கிறது போல இருக்கிறது. மரண பயம். என்ன பயம் சொல்லுங்க? மரண பயம். பல்வேறு விதமான பயங்க. பயத்தை பற்றி நிறைய சொல்ல முடியும். பிசாசுக்கு பயம், மரணத்துக்கு பயம். பயம் பயங்கரமானது. பயமானது நம்முடைய வாழ்க்கையே அழித்து விடக்கூடியது. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு நம்மை முடக்கி போடக்கூடிய வல்லமை உள்ளது. எது தெரியுமா? இந்த பயம். ஸ்தோத்திரம். அவங்க பயத்தினால என்ன செய்தாங்க தெரியுமா? கதவுகளை சொல்லுங்க பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்துருந்தாங்க. விழித்துதான் இருந்தாங்க, தூக்கம் கூட வரல, பயந்துட்டே இருந்தாங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நிறைய பேர் இப்படித்தான் பயத்துல கண்ணை மூடுறதுக்கு பயம் சிலருக்கு. எந்த மூடுறதுக்கு சொல்லுங்க? கண்ணை மூடினா மேலே இருந்து இந்த ஓடு கீழே வந்து விழுந்துருமோ? ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பயம். ஸ்தோத்திரம். நிறைய பயம். சர்ச்சில் சிலருக்கு அப்படி ஒரு பயம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஜெபத்தோடு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்த பொழுது தான் இந்த வசனத்தை கற்று தந்த சீஷர்களுக்கே பயம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவர்களை பயத்தோடு உட்கார வைக்க விரும்பவே இல்லை. ஏனென்றால் அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் மிகவும் பெரியது. பயத்தினால் முடங்கி இருக்கிற தெய்வ பிள்ளையே, பயத்தினால் வீட்டை பூட்டிக் கொண்டு பல்வேறு காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்று சீஷர்களுக்கு தரிசனம் தந்த தேவன் இன்று உயிரோடு எழுந்தவராய் உங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஒன்றை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். கையை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம். அது எதிர்காலமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது படிப்பா இருக்கலாம், அது வியாபாரமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வந்திருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாமே. வலது கரத்தை உயர்த்தி, நான் எதுக்கும் பயப்படுறதே இல்லை. நேற்று வரை பயந்தோடு தான் வந்தேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு பயமே இல்லை. உயிர்த்தெழுந்தவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். நீங்க எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் மரித்து விட்டேன் என்று எண்ணாதிருங்கள். நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் உங்கள் நடுவில் மறுபடியும் எழுந்தருளி இருக்கிறேன். என்னோடு கூட இருக்கிறவர் சாதாரணமான தேவன் இல்லை. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கர்த்தர். ஹல்லேலூயா. கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து தைரியப்படுத்துங்களேன். கொஞ்சம் அப்படி தட்டி சொல்லுங்க, கவலைப்படாதுங்கம்மா, பயப்படாங்கம்மா, கர்த்தர் உங்களோடு இருக்காரு. ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க, ஜெயிப்பீங்க. உங்களுக்கு தான் வெற்றி. சொல்லுங்க, உங்களுக்கு தான் வெற்றி. உங்க பக்கத்துல தான் வெற்றி, உங்க மூலமா தான் வெற்றி,
உங்களுக்காகத்தான் வெற்றி. ஏன்னா ஜெயித்தவர் அல்லவோ என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. எக்ஸாம் எழுத போறாங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு தான் வெற்றி. வேலைக்கு ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு தான் வெற்றி. என்றால் என்னோடு கூட இருப்பவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்றேன். நிறைய நேரத்துல சில காரியங்கள், சில செய்திகளை கேட்கும் பொழுது பயம் வருகிறது, உண்மைதான். ஆனால் அந்த நேரத்துல கர்த்தர் நம் நடுவில் வந்து சொல்லுகிறார், நோ, உனக்கு சமாதானப்பா, உனக்கு குறித்து என்ன செய்யாத, பயப்படாதே. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான எத்தனை பாதிப்புகள், மரணத்துக்கு ஏதுவான எத்தனை கண்ணிகள், மரணத்துக்கு ஏதுவான எத்தனை சூழ்நிலைகள், வியாதிகள் நம்மையோ நம் குடும்பத்தையோ அணுக நேரிடலாம். ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். குழம்பி போய் வீட்டை பூட்டி கொண்டு நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, அன்று தம்முடைய சீஷர்களுக்காய் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த கர்த்தர் இந்த வேளையில உங்கள் இல்லத்திலே அவர் பிரவேசித்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தரிசனம் எதுக்கு தெரியுமா? சீஷர்களுடைய பயத்தை மாற்றுவதற்கு. ஏனென்றால் இவர்கள் மூலம் பயந்த அநேகர் விடுதலையாக போகிறாங்க. சொல்லுங்க, ஒரு நாள் நானும் இப்படித்தான் பயந்துட்டு இருந்தேன் சிஸ்டர், பிரதர். ஆனா இப்போ எல்லாரையும் தைரியப்படுத்தக்கூடிய அளவு என் மனதில் கர்த்தர் தைரியத்தை தந்தார். நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா? தைரியமா இருப்பார்கள். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்களா? நான் நீதிமான், என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஐயா, ஒரு நாள் பயந்து கொண்டிருந்தது உண்மைதான். பக்கத்துல அந்த முட்டையை பார்த்த உடனே பயந்தது உண்மைதான். எலுமிச்சம்பழம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பயம் வந்தது உண்மைதான். ஆனா இப்ப பயப்படுவதே இல்லை. ஏனென்றால் உயிர் தெழுந்த தேவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இப்போ ஒரு பெரிய மாற்றம். பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் பயத்தை மாற்றினது. பயத்தை மாற்றக்கூடிய ஒரு தரிசனம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எதிர்கால வாழ்க்கை குறித்து பயமா? கடன் பிரச்சனை குறித்து பயப்படுறீங்களா? ஐயோ, படிச்சு முடிச்சு நாட்கள் ஓடுதே, இந்த வேலையில போய் சிக்கி கொண்டேனே, இனி எப்படி என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா? நோ, ஒரி பண்ணாதுங்க. உயிரோடு எழுந்த தேவன் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை, உங்களுக்கு என்று தர நினைத்ததை உங்களுக்கு தந்தே தீருவார். வலது கரத்தை உயர்த்தி தேங்க்யூ லார்ட் சொல்ல முடியுமா? பிளீஸ் எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல சிலருக்குள்ள பயம் இருக்குது. குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, சரீரத்தில் இருக்க வியாதியை குறித்து, பிள்ளைக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து, அவங்க சொன்ன காரியங்களை குறித்து, அவங்க சொன்ன வெளிப்பாட்டை குறித்து ஒரு பயம் இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உயிர் தெழுந்த தெய்வமாய் உனக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறேன். உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். ஆமென், ஆமென். பாருங்க, இப்போ சமாதானம் வந்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களை பார்க்கிறவங்களுக்கே வித்தியாசம் தெரியும். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே? எஸ், கர்த்தரின் பயத்தை போக்கி விட்டார். நேற்று ராத்திரி எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சதா, அந்த நேரத்தில் இருந்து எனக்குள்ள பயமே இல்லை. இப்பொழுது ஒரு அசுர பலம் வந்திருக்குதுயா. எந்த சூழ்நிலையிலும் நான் ஜெயம் எடுக்க முடியும், எந்த சூழ்நிலையும் நான் எதிர்கொள்ள முடியும், இயேசுவுக்காய் நான் வாழ முடியும், வாழ்ந்து காட்ட முடியும் என்ற தைரியம் எனக்குள்ள வந்திருக்குது, சொல்ல முடியும். இப்படி அவங்க சந்தோஷப்பட்ட உடனே அவங்கள பார்த்து 3 காரியம் செய்தார், அனுப்புகிறார். அவங்கள இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை, சத்தமா சொல்லுங்க, பயந்தவன் அனுப்பப்படுவதில்லை, பயம் நீங்கினவனை கர்த்தர் தமக்காக என்ன செய்ய போகிறார்? அனுப்புகிறார். வலது கரத்தை உயர்த்த முடியுமா? கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை ஆண்டவர் அனுப்புகிறார் ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக. சொல்லுங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக. தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்ப போகிறார்.
அது ஊழியமாய் இருக்கலாம், அது உயர்வாய் இருக்கலாம், அது ஏதோ ஒரு மேன்மையாய் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை அனுப்ப விரும்புகிறார். ஏனென்றால் பயம் மாறிவிட்டது. பயத்தோடு நான் எதையும் செய்ய முடியாது. பயம் மாறின பிற்பாடு சவால்களை சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. பயம் மாறினவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறதை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அவர்கள் மேல ஊதி எதை பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. சத்தமா சொல்லுங்க. பாருங்க, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு பயந்துட்டு இருந்தாங்க. 7 வாரத்துக்கு அப்புறம் அவங்க ஒருத்தருமே என்ன செய்யல தெரியுமா? பயப்படல. எதை பெற்றுக்கொண்டார்கள்? எதை பெற்றுக்கொண்டார்கள்? ஹல்லேலூயா. அனுப்பப்படுதல். இரண்டாவது அபிஷேகம். மூணாவது ஆண்டவர் சொல்றார், நீங்க எவங்க பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அவர்கள் பாவங்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பாவத்தை மன்னியும் சொல்றாங்களோ, மன்னித்தார் கர்த்தர் நீங்க சொன்ன போது இயேசு அவர்கள் பாவத்தை என்ன செய்து விடுவார்? மன்னித்து விடுவார். அதிகாரம். நல்ல கவனிங்க. அனுப்பப்படுதல், அபிஷேகம், அதிகாரம் மூன்றும் யாருக்குரியது தெரியுமா? பயம் நீங்கினவனுக்கு. இந்த தீர்க்க தரிசனமா சொல்றேன், பயம் மாறி இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிப்பதற்காக, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்புகிறார். அவருடைய அழைப்பின் குரல், அவருடைய அனுப்பப்படுகிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அனுப்புகிற தேவன் உங்களை வெறுமையாய் அனுப்பவில்லை, அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் கர்த்தர் அனுப்புகிறார். பயம் நீக்கப்பட்டவன், பயம் மாறி போனவனை கர்த்தர் அனுப்புகிறார். எப்படி? அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும். இரண்டாவது தரிசனம் என்ன? ஆண்டவர் இரண்டாவது கொடுக்கிற தரிசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை அந்த தரிசனம் இருக்கிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள், சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே பயம் மாறின பிற்பாடும் இன்னும் சொல்லுங்க, வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு கை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? உங்களை வீட்டுக்குள்ளே இருக்கிறது வர விடவே மாட்டார். தொடர்ந்து வந்து உங்களை வெளியே கையை பிடித்து கொண்டு வந்து உங்களை கொண்டு செய்ய நினைச்சதை உங்களை கொண்டு செய்து முடிப்பார். அதற்காக அவர் எத்தனை முறை உனக்கு தரிசனம் தருவதற்கும் ஆயத்தமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. 8 நாளைக்கு அப்புறம் திரும்ப வர்றார். டேய், என்னடா பயத்தை மாற்றிட்டேன், ஒரு பெரிய திட்டத்தை எல்லாம் தந்தேன், அபிஷேகம் தந்தேன், அதிகாரம் எல்லாம் தந்தேன், ஆனாலும் உள்ளேயே இருக்கிறீங்களே. இவங்க உள்ளே இருக்கிறதுக்கு ஒருத்தன் காரணம். யார் காரணம் சொல்லுங்க? ஒரு மனுஷன். நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தின் வேகத்தை தடுக்க முடியும். சொல்லுங்க, ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தின் வேகத்தை, அதே போல ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வேகத்தையும் என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். உங்க வீட்லயும் இப்படி ஏதோ ஒரு தோமா கிடந்துட்டு எழும்ப நினைக்கிற ஒன்ன முடக்க நினைக்கிறானோ, இன்று ராத்திரி கர்த்தர் உங்க வீட்டுக்கு வரப்போகிறாரியா? தேவன் உங்கள் நடுவில் கடந்து வருகிறார். இந்த இடத்துல இந்த முதல் தடவை ஆண்டவர் தரிசனமான பொழுது ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங். யாரு? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. முதல் தரிசனம் கிடைக்காத தோமாக்களின் நிமித்தம் முழு வேகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. உனக்கு கிடைத்த தரிசனம் அவருக்கு கிடைக்காததினால் தான் இடையிடையே உனக்கு இடையூறு பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மனைவிக்கு கிடைத்த தரிசனம் சொல்லுங்க, புருஷனுக்கு கிடைக்காதபடினால் உன் வேகத்துக்கு அவர் முட்டுக்கட்டை வைக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்த முடியுமா? நாங்க ஒரு ஜபக்குழு வச்சிருக்கோம் பாஸ்டர். அங்க 4 பேருக்கு தரிசனம் கிடைச்சது. 2 பேர் மட்டும் இருந்துட்டு சொல்றாங்க, போதும் போதும், எங்களுக்கும் இது மாதிரிலாம் கிடைச்சிருக்குது, நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்றப்பல. வீட்டுக்குள்ள ஒருவருக்கு தரிசனம் கிடைத்தால் அவர் எழும்புவார் பொங்கி.
தரிசனமற்றவர்கள் சொல்லுவாங்க, தெரியும் தெரியும், நாங்களும் நிறைய தரிசனம் பார்த்து. நீ எத்தனை தரிசனம் பார்த்து எத்தனை நடந்துச்சு? முடக்குவார்கள். அவர்களுக்கு முடக்குவாதம் இருந்தால் கூட பரவாயில்லை. வேகமாய் ஓடுகிறவர்களை முடக்க நினைக்கிற ஒரு தவறான சிந்தை அவர்களுக்குள் அழுத்தி கொண்டிருக்கிறதோ, அதையும் துடைத்தறிவதற்கு அப்பன் இயேசு மறுபடியும் உன் குடும்பத்தின் நடுவில் இந்த வேளையில எழுந்தருளுகிறார். நிறைய இடங்கள் அப்படிதான். செயல்படுகிறவனை முடக்குகிறவர்கள், தேவனுக்காய் ஓடுகிறவனை தடுக்கிறவர்கள், தரிசனம் பெறாதவர்கள். தரிசனம் பெறாதவர்கள். இந்த மனுஷன் என்ன செய்யறான் பாருங்க, 24வது வசனத்தை பாருங்க. 24, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோட. கவனிக்கிறீங்களா? இப்படிதான் ராத்திரி தரிசனம் பார்த்துட்டு காலையில தட்டி எழுப்பி, புருஷனை தட்டி எழுப்பி, இல்லது பிள்ளைகளை தட்டி எழுப்பி, இல்லது பெற்றோரை தட்டி எழுப்பி, அம்மா அம்மா ராத்திரி எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது, இயேசுவை நான் சொல்லுங்க கண்டேன். உடனே அம்மாவோ அப்பாவோ பெற்றோரோ பிள்ளை ஏதோ ஒன்று வச்சுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, நான் காணல. என்ன செய்யல சொல்லுங்க? நான் காணல, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான சொல்லுங்க காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் ஒரு விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய. அல்லேலூயா, ஆமென். நம்ம வீட்டுக்குள்ளே சில தோமா கிடக்குது இல்ல? சத்தமா சொல்லுங்க, சில சொல்லுங்க தோமா. ஆமா பாஸ்டர், இந்த ஒரு தோமாவையும் தூக்கி யோனாவை கடல்ல போட்டது போல கர்த்தர் போட மாட்டாரோன்னு சில வேளையில தோணும் பாஸ்டர். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஸ்தோத்திரம். ஆனா அந்த சீஷர்கள்லாம் நல்லவங்க, இயேசுவோட இருந்தவங்க எல்லாம், சரி இவனை எப்படிதான் கன்வின்ஸ் பண்றது, இவனை எப்படிதான் புரிய வைக்கிறது? குழம்பிட்டு இருக்கீங்களா? எங்க வீட்டுக்காரருக்கு உண்மை புரியல, என் மனைவிக்கு உண்மை புரியல, என் பெற்றோருக்கு நான் சொல்றது உண்மை புரியல. கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு தரிசனமாகி சொன்னார். அதை இவங்களால புரிந்து கொள்ள முடியலையே, என்ன செய்வேன்? மண்டைய பிச்சுட்டு இருக்கீங்களா? வெயிட் a minute. கண்டிப்பா கர்த்தர் அவங்களை கன்வின்ஸ் பண்ணும்படியா, அவங்களுக்கு சந்தேகத்தை தீர்க்கும்படியா இன்று தரிசனமாக போகிறார். கையை உயர்த்த முடியுமா? யார் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கிறார்களோ அவர்களை படிக்கல்லாய் மாற்றுவதற்கு பரம தேவன் இன்று இறங்கி வர விரும்புகிறார். ஒரு மனிதனுக்காக மறுபடியும் கர்த்தர் எங்கே வருகிறார்? அந்த வீட்டுக்குள்ள வர்றார். கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? விசுவாசிக்கிறவங்க மட்டும். என் குடும்பத்திலும் ஒரு நபர் தான் பிரச்சனையா இருக்குது, இல்லை என் பிள்ளை மட்டும்தான் உடைக்கிட்டே இருக்குது, என் புருஷன் மட்டும்தான் குறம்பாடி கொண்டே இருக்கிறார், அவருக்காக வருவாரா? கண்டிப்பா வருவார். என்ன தரிசனம் இந்த தரிசனம்? சந்தேகத்தை நீக்கும் தரிசனம். கை உயர்த்தி ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தேகமே படண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100க்கு 100 அது நடந்தே தீரும். சொல்லுங்க, 100க்கு 100 அது நடந்தே தீரும். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு சொன்னதை செய்கிறதுக்கு யார் தடையா இருந்தாலும் அதை செய்து முடிப்பதற்காக என் தேவன் இறங்கி வருவார். மறுபடியும் உங்க குடும்பத்தில் கர்த்தருடைய தரிசனம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கிடைக்க பெறுவார்கள். கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார் அவர்களுக்கு. அல்லேலூயா. வந்தாரு பாருடே, நீ சந்தேகப்பட்டதெல்லாம் பாரு, ப்ரூஃப் பண்றேன். பார்த்தான், அவன் சந்தேகம் நீங்கினது. சிலர் அப்படிதான் இருப்பாங்க, ஓ நீங்க சொன்னாலாம் நம்ப முடியாது. நான் டைரக்டா அதை பார்த்தா தான்
நிச்சயமா அவங்க எக்ஸ்பெக்டேஷனையும் கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்ண போகிறார். ஏன்னா உங்க குடும்பத்தை கொண்டு கர்த்தர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை தேவன் தேசத்தின் நடுவிலே செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்கு ஒரு மனிதன் குழப்பத்தின் காரணனாய் இருந்தாலும் அவனுடைய மனதின் குழப்பத்தையும் அவனுடைய மனதின் ஐயத்தையும் நீக்கி அவர்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். இந்த சேலஞ்ச் பண்றேன், கையை உயர்த்த முடியுமா? எங்க குடும்பத்தை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோடு தெரிந்தெடுத்து இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எங்க வீட்டில் ஒருவரோ 2 பேரோ குழப்பவாதிகளாகவோ சந்தேகத்தின் ஆமென் தோமாக்களாகவோ இருந்தால் ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களையும் எங்களோடு இணைந்து செயல்படுகிறவர்களாய் மாற்றுவார். நிச்சயம் கர்த்தரால மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 3 கூட்டத்தை கர்த்தர் காட்டுறார். அவிசுவாசி, சொல்லுங்க என்ன விசுவாசி, சொல்லுங்க அவிசுவாசி. ஸ்தோத்திரம். அடுத்தது கண்டதினால் விசுவாசிப்பவர்கள். 3வது ஒரு கூட்டம் காணாததினால் விசுவாசிப்போம். ஆண்டவர் இதை 3 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறார். டே அவிசுவாசியா இராதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாதிருந்து விசுவாசிப்பவர்கள் யார் தெரியுமா? வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இதுல நீங்க எந்த குரூப்பா இருக்கீங்க? அவிசுவாசியா இருக்கீங்களா? கண்டதுனால விசுவாசிக்கிறவங்களா இருக்கீங்களா? காணாததுனாலையும் விசுவாசிக்கிறவங்களா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லெவல்ல சிலர் நம்ம வீட்டுக்குள்ள இருப்பாங்க. செகண்ட் குரூப் ஒன்று இருக்கும், நான் பார்த்தாதான். சொல்லுங்க, சிலருக்கு என்ன தான் சொன்னாலும் விசுவாசம் என்ன செய்யாது, வராது. இன்னொரு கூட்டம் பார்த்தா விசுவாசிப்பாங்க. ஆனா ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, பார்க்காமல் இருந்து விசுவாசிக்கிறாங்க. வலது கரத்தை உயர்த்த முடியுமா? எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. ஒரு பெரிய காரியத்தை தேவன் எங்க குடும்பத்துக்கு செய்ய போகிறார். எங்க பிள்ளைங்க எல்லாம் எழும்பி சிலம்பம் பண்ண போகிறாங்க. எங்க சபை எழும்பி நிக்க போகுது. இந்த பட்டணமே சபையாக மாற போகிறது. இந்த தேசம் கர்த்தரை காண போகிறது. எங்கள் தேசம் பரலோகத்தை நிரப்ப போகிறது. இன்றைக்கு எங்களால் அதை பார்க்க முடியல, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவர் செய்வார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆனா ஒரு நாள் நம்புவாங்க. நாங்க சொல்றது நிறைய பேருக்கு விகற்பமா இருக்கும். கைவேத்தி ஆமென், சந்தோஷமா ஆமென் சொல்லுவோமா? நாகர்கோவிலே ஒரு சபையா மாற போகுது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாகர்கோவிலே எழும்பி நின்று கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று முழங்க போகிறது. அல்லேலூயா. வீட்டுல குட்டிகரணம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள கிடக்கிற அந்த நபர் சர்ச்சில் வந்து முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஜெபித்து தரிசனம் கண்டு சபைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் மாற போகிறான். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு வேலை செய்து கொண்டிருக்கிறவர், என்னுடைய தொழில் பார்ட்னர் என்னை பற்றி அவமானமா பேசுறான். ஓ, நீ ஆண்டவரை தேடி என்ன கிடைத்தது என்று அற்பமா பேசுகிறான். ஆனா அதே மனிதன் வாயை திறந்து மைக்கை எடுத்து சொல்ல போகிறான், கர்த்தரே தேவன், என்னை அவர் சந்தித்தார், என்னை அவர் நடத்தினார், நான் அநேகருக்கு அவரை பற்றி சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய காலம் வரும். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? காணாதிருந்தோம். சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. காணாதிருந்தோம். நாங்க பரலோகத்தை பார்க்கல, ஆனா எங்களுக்கு விசுவாசம் இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காணாதிருந்து விசுவாசியுங்கள், கர்த்தர் அதை நிச்சயம் தருவார். அப்ப 3 கூட்டம் இங்க இருக்குது. அவிசுவாசி, கண்டு விசுவாசிப்பவங்க, காணாதிருந்தும். யாரையா பாக்கியவான்? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவங்க. வீட்டுல எல்லாரும் குழப்பிட்டே இருக்காங்களா? let them say anything. நீங்க காணாதிருந்தும் விசுவாசிக்கிறீங்களா? அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்களேன், அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா ஆமென். 3வது தரிசனம்,
ஆண்டவர் நல்லவர். இப்ப நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். முதலாவது அந்த சீஷர்களுக்காய் வந்தார், அதுல ஒண்ணு மிஸ்ஸிங். அந்த ஒண்ணை திரும்ப சந்திக்க வந்தார் ஆண்டவர். மற்றவர் திரும்பவும் இவங்க கிளியர் இல்ல. கவனிக்கிறீங்களா? எத்தனை தடவை தரிசனம் கொடுத்தாச்சு? 2 தடவை தரிசனம் கொடுத்த பிறகும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அவர்கள் என்ன செய்யவில்லை. காரணம் சூழ்நிலைமை அப்படி இருந்துச்சுங்க, வெளியே இறங்க முடியாது. என்ன நடக்குமோ? கடைசியில் ஒரு பிளான் பண்ணாங்க, பேசாம பழைய தொழிலுக்கு போயிருவோமா அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன் பிடிக்க போயிருவோமா. விட்டு வந்ததை சொல்லுங்க, வெட்டி போட்டுட்டு வந்ததை திரும்ப கெட்டியா பிடிச்சுக்கலாமான்னு திரும்ப போறாங்க. ஹெட் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? தலைவன் யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? நல்ல ஒரு முந்திரி கோட்டை ஒண்ணு உண்டுல்ல, அதே நபர் தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் சாவிலும் வருவேன், செத்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் டயலாக் திரும்ப டப்புன்னு போயிடுச்சு. சிலெல்லாம் வீரா வேஷம் பேச எல்லாம் டமக்குன்னு கீழே விழும். ஆனா அமைதியா இருக்குது அசுரத்தனமா எழும்பி ஆச்சரியங்களை நிகழ்த்தி காட்டும். பொறுமையா இருக்காங்களா? செல்லம் படக் படக்குன்னு பேசணும், அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் அப்படி எனக்கு ஆண்டவர் பேசினார். ஆனா சிலர் எல்லாவற்றையும் அடக்கி வைத்து கொண்டிருக்காங்களா? உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நல்லா கவனிக்கணும். ஒருத்தன் போனா தனியா போக மாட்டான். ஸ்தோத்திரம். பிசாசு போகும்போது தனியா போறதே இல்லை. பக்கத்தில் இருக்க கதவு கட்டளை எல்லாம் முறிச்சு போட்டுட்டு தான் சொல்லுங்க போகும். தூணை கூட தகர்த்து போட்டு போகும். சர்ச்சில் தூணா இருக்குது, ஒரு தட்டு ஒரு இடிச்சு போட்டு போயிடும். ஸ்தோத்திரம். போறதே போறோம், கொஞ்சம் கூட்டிட்டு போமே அப்படின்ட்டு. பின்மாற்றக்காரன் ஒருத்தருமே தனியா போக மாட்டான், ஒரு குரூப்பை ரெடி பண்ணிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இவர் ஒரு ஆள் தான் புறப்பட்டாரு. கூட எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? 6 பேர். டோட்டலா 7. பூரண பின்மாற்றம். என்ன பின்மாற்றம் சொல்லுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பூரண பின்மாற்றம் இருக்குதோ? விட்டதை லேசா எட்டி பாக்குறீங்களோ? சினிமாவை லேசா பாக்குறீங்களோ? சீரியலை லைட்டா நோக்குறீங்களோ? பழைய படி திரும்ப கெட்ட வார்த்தை லேசா வாயில வருதோ? பழைய சிந்தனைகள் திரும்ப வருதோ? தரிசனம் பெற்றவன் அல்லவோ நீ? ஒன்றல்ல 2 முறை தரிசனம் கிடைக்க பெற்றவனுக்குள்ளே ஏன் இந்த தடுமாற்றம்? இப்ப வெளியே வந்துட்டாங்க. எங்க போயிட்டாங்க? நான் நினைச்சேன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால வேலை செய்ய போகிறார் கர்த்தருக்காக நினைத்தா அவங்க சுயமா தொழில் செய்ய போயிட்டாங்க. இனி இதெல்லாம் ஒத்து வராது, ஊழியெல்லாம் செட் ஆகாது. அவர் வேற போயிட்டார், நம்ம ஒத்தையில என்ன செய்ய முடியும்? கவனிங்க, நான் ஒத்தையில என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் தடுமாறி மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. பின்மாற்றத்துல இல்லை 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 எத்தனை இல்லை வருது பார்க்கலாமா? பிடிக்கவில்லை என்ன சொல்லுங்க? பிடிக்கவில்லை. என்ன பிடிக்கவில்லை? மீன் பிடிக்கவில்லை. 2வது இல்லை, அறியவில்லை. இதெல்லாம் அங்கே இருக்கும். ஸ்தோத்திரம். அறியவில்லை. எதை அறியவில்லை? இயேசு முன்னாலே நிற்பதை அறியவில்லை. 3வது ஒன்றும் சொல்லுங்க. இயேசு வந்து கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. கடைசியில வஸ்திரமும் இல்லை. பின்மாற்றத்தின் விளைவுது. 4 காரியம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு, பிடிக்கவில்லை. ராமுழுவதும் பிரயாசப்பட்டாங்க. பழக்கப்பட்ட கடல் தான் திபேரியா கடல், அப்படித்தானே? ஸ்தோத்திரம். ஆமா, திபேரியா கடல் என்பது ஒரு சின்ன ஏரி தான், பெரிய லேக். பெரிய இப்போ நீங்க சென்னைக்கு போகிற வழியில மதுராந்தகம் என்கிற ஒரு இடம் வரும். அங்க ஒரு பெரிய ஏரி இருக்கும், ரொம்ப பெருசு. அது போல ஒரு பெரிய ஏரி. அதுல முழுவதும் இவங்க 7 பேரும் நல்ல டேலண்டட் தான். ஒன்றும் நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ பின்மாறினா ஒன்னையும் பிடிக்க போறது இல்லை. நீ என்னதான் மூக்கு முக்த பிரயாசப்பட்டாலும் முழு பலனை பிரயோகித்தாலும் ஒன்றும் பிடிக்க போவதில்லை. 2வது, பின்மாற்றக்காரன் பக்கத்துல வந்து இயேசு நின்னா கூட என்ன செய்ய மாட்டான்? அறிய மாட்டான். அவன் சொல்லுவான், இயேசுவா எனக்கா? ஒன்னும் இல்லை, அவர் ஒண்ணுமே எனக்கு செய்ய மாட்டார். அவர் இருந்தா இப்படி எல்லாம் நான் போவேனா? அவர் இருந்திருந்தா நான் இப்ப பழைய தொழிலுக்கு போக வேண்டியது இருக்குமா? அவர் இருந்திருந்தா நான் ஒண்ணும் இல்லாம இருப்பேனா?
நீ பின்மாற்றத்தில் இருக்கிறாய் என்பதை உணர முடியவில்லை. உன் பக்கத்திலே வந்து உன்னை மறுபடியும் தரிசனம் தருவதற்காய், உன்னை மறுபடியும் தூக்கி எடுப்பதற்காய் விரும்புகிற தெய்வத்தையும் அவன் அறியவில்லை. சரி, ஆண்டவர் மெதுவா கேட்கிற, பிள்ளைகளே சொல்லுங்க. அதுல அழகா இருக்குது, பிள்ளைகளேன்னு இருக்குது. ஆனா ஒரிஜினல் டெக்ஸ்ட பார்த்த பொழுது சிறு பிள்ளைகளே அப்படின்றாரு. டேய், வயசுதான் ஆச்சு, இன்னும் உனக்குள்ள வளர்ச்சி இல்ல. வளர்ச்சி இருந்திருந்தா இப்படி எங்க வந்திருக்க மாட்டான். மனுஷரை பிடிக்க வேண்டிய நீ இப்ப என்ன பிடிச்சிட்டு இருக்கா? மீன் பிடித்து கொண்டிருக்கிறாயே. வளர்ச்சியற்ற தன்மை. சிறு பிள்ளைகளே, ஏதாவது இருக்குதா? நான் பசியோட இருக்கேன், நான் தாகத்தோட இருக்கிறேன், என் தாகத்தை தீர்ப்பதற்கு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? ஒண்ணும் இல்லை, ஒன்றுமில்லை. பின்மாற்றக்காரனிடத்தில் ஒன்றும் இருக்காது. என்ன சம்பாதித்தாலும் ஒன்றும் இருக்காது, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் இருக்காது. கடைசியில பார்த்தா எதுவே இல்லை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது கூட அவனுக்கு தெரியவில்லை. பிசாசு அவனை ஒன்றும் இல்லாமல் மட்டுமல்ல, வஸ்திரம் இல்லாதவனாகவும் விட்டிருந்தான். யார் அதுங்க? பேதுரு. பின்மாற்றம் அவ்வளவு கொடூரமானது. கர்த்தரோடு நெருங்கினால், கர்த்தரோடு இன்னும் நெருங்கினால் கர்த்தர் சிறப்பானதை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் என் ஆண்டவருடைய அன்பு பெரியது. கை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோம். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஓ ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் அலைந்தேன் பல நாள், உமையும் அறியா திரிந்த துரோகியாம் என்னை. அலைந்தேன் பல நாள், உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியாம் என்னை அனைத்தீர் அன்பாலே, என்னையும் அனைத்தீர் அன்பாலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பின்மாற்றத்தில் இருந்த பொழுது கர்த்தர் என்னை அப்படியே விட்டு விடவில்லை, என்னை அணைத்து கொண்டார், மறுபடியும் தேடி வந்தார். என் ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. நாம இருந்தா ஒரு மனிதன் நம்மை விட்டு விலகி போனால் அவனை வெட்டி விட்டு விடுகிறோம். ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லவே இல்லை. தன்னை விட்டு விலகி போன பிள்ளையை விட்டு கொடுக்காதபடி மறுபடியும் இழுத்து கொண்டு அவனை கொண்டு செய்ய நினைத்ததை அவனை கொண்டு செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருவரையும் விட்டு விடுகிற தேவன் இல்லவே இல்லை. நம்ம பிள்ளைகள் அவர் விட்டுருவாரா? விட மாட்டார். கொஞ்சம் தூரமா இருக்காங்க, ஆனா கர்த்தர் பிடிச்சு இழுத்து கொண்டு வருவார். அன்பினாலே இழுத்து கொள்வார். அன்பின் கயிறுகளினால் நம்ம என்ன செய்கிற தேவன்? இழுக்கிற தேவன். இப்ப கயிறு கொஞ்சம் நீளமா விட்டுருக்காரு, போட்டோம் போட்டோம், கடைசியில் ஒரு வெட்டு வெட்டி இழுப்பார் பாருங்க, வந்து விழுவான், அணைத்து கொள்வார் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வசனத்தை பாருங்க. 21:6 அப்பொழுது அவர், எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, நீங்கள் படவுக்கு வலது புறமாக, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, அட பாவிகளா, 2 தடவை வந்து உங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊழியம் செய், காரியத்தை செய், உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை செய்துரு, உனக்கு தான் நான் தரிசனம் தந்தேன், உன் மேல அந்த திட்டத்தை வைத்திருக்கேன், நான் உன்னை கொண்டு தான் அதை செய்வேன் சொன்ன பிறகும் பழைய வழிக்கு போயிருக்கிறியே அப்படின்னு விடல. இப்ப இவங்களுக்கு என்ன தேவை? மீன் தான் தேவை. சரி இருக்கட்டும், என் பிள்ளைகள்லாம் ஒரு தப்பு செய்தாலும் நான் மன்னிக்கிற தேவன். மீனை கொடுத்த பாருங்க, இழுக்க முடியவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யாதுல? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன சொன்னார்? வலது புறமாக வலைகளை என்ன செய்யுங்க?
உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, அறியாமலே கீழ்ப்படிந்தாச்சு. வலதுபுறமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன இல்லை வருகிற தெரியுமா? இழுக்க முடியவில்லை. அவ்வளவு ஸ்தோத்திரம். ஆமென். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். அடுத்த இல்லை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர்கள் கரையில இழுக்க முடியாம டயர்டாகி இழுத்துட்டு 7 பேரும் சேர்ந்து ஏலேலோ ஐலசா போட்டு இழுத்துட்டு டயர்டா வந்து பார்த்தா அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் சொல்லுங்க, அப்பத்தையும் கரத்தை உயர்த்த முடியுமா? நம்பவே முடியல. கையை உயர்த்தி சொல்லுங்க, இவ்வளவு கிருபையா, எனக்கா இந்த கிருபை, எனக்கா இந்த அன்பு, எனக்கா இந்த ஆசீர்வாதம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார். நம்ப முடியாதவற்றை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, உம்முடைய திட்டத்தை நான் நிறைவேற்றும் பொழுது என்னால் நம்ப முடியாததை தேவன் எனக்கு தருவாரே. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும், சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, 7 பேரால இழுக்க முடியல. அவ்வளவு மீன் 7 பேராலும் நம்ப முடியல. அவ்வளவு அன்பு. இவ்வளவு இருந்த பிறகும் அந்த வலை, சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வீணாகி போவது பொத்தலான பையில் போடப்பட்டது போல் இருப்பது இல்லை. ஏற்றுக்கொண்டவங்க மட்டும் கை உயர்த்துற அலையில் வச்சு, கொஞ்சம் வருமானம் தான் பாஸ்டர், ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபை அது நிறைவா எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு 3000 தான், ஆனா நாங்க சம்பூர்ணமா இருக்கோம், சிரிச்சுட்டே வாழ்றோம். ஒரு நாளும் எங்களுக்கு தேவை வரல. கர்த்தர் அதை வீணடிக்க விடலையா. வசனத்துக்கு மட்டும் கீழ்ப்படிந்து பாருங்க, எங்க ஆண்டவருடைய ஆலோசனைக்கு மட்டும் கீழ்ப்படிந்து பாருங்க. இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு இல்லாத அநேகத்தை திருப்தியாக்குவதற்கு அவர் போதுமானவராக. சொல்லலாம் கோடிகள் சம்பாதிக்கிறாங்க, 10 கோடி கடன்ல இருப்பாங்க. எத்தனை கோடி கடன்ல இருப்பாங்க? பொத்தலான பை, வர்றதுக்கு மிஞ்சி செலவு. ஆனா வந்ததை மிஞ்சி இல்ல, வந்ததற்குள் செலவு அல்ல. செலவு மட்டுமல்ல, அதுல மீதம் எடுக்க கத்த பாக்கியம் தருகிறான். பக்கத்துல சொல்லுங்க, கிழியாது ஆசீர்வாதம் கிழிந்து போகுவது சொல்லுங்க இல்ல, அது அப்படியே தங்கும். சொல்லுங்க, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இதெல்லாம் பார்த்து இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று சத்தமா சொல்லுங்க பேசவே முடியல. விட்டா அழுதுருவாங்க. நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஒரு நாள் கர்த்தர் தருவார். எனக்கா இவ்வளவு அன்பு, எனக்கா எங்க குடும்பத்துக்கா இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், என் பிள்ளைக்கா எங்க சபை மக்களுக்கா இப்படிப்பட்ட ஒரு உயர்வு நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு ஆனந்த கண்ணீர் வடிப்போம். பேச முடியாது. அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு நல்லவர். எங்க வீட்டுக்கு இப்படி அற்புதம் செய்திருக்கிறார். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியத்தை தேவன் செய்தாரா, என் குடும்பத்திற்கா, எங்க சபைக்கா. ஆச்சரியம். வாயடைத்து போய் நிற்கிறோம் ஐயா. அல்லேலூயா. விடல. இதான் 3வது தரிசனம். என்ன ஒரு பெரிய மாற்றம். விட மாட்டேங்கிறார் ஆண்டவர். பேதுருவை கூப்பிட்டாரு, நீ தான்டா எல்லாத்துக்கும் காரணம், வா. ஒரு தடவை கேட்டார், என்ன நேசிக்கிறியா? அடுத்து கேட்கிறார், என்னத்துல அன்பா இருக்கியா? 3 தடவை கேட்டார். ஏன்னா 3 தடவை மறுதளிச்சான். அங்கே நெருப்பு கிட்டதான் மறுதளிச்சான். நெருப்பு சூடு உண்டாக்கும்படி போடப்பட்ட இடத்துல போய் இருந்துட்டு இயேசுவை 3 தடவை மறுதளிச்சான். இப்போ ஆண்டவரே நெருப்பை வச்சு ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ரை பேன் பக்கத்துல வச்சு கொஸ்டின் பண்றாரு, என்ன நேசிக்கிறியாடான்னு. 3 தடவை கேட்டார். அழுதுட்டான்.
ஏன்னா அவருக்கு தெரியும், இவனை கொண்டுதான், இந்த பேதுருவை கொண்டுதான் பெரிய காரியத்தை புற ஜாதிகளுக்குள்ளனா யூத குலத்துக்குள்ள செய்யணும் என்பதை கர்த்தர் விரும்பினார். ஸ்தோத்திரம். திரும்ப சொல்லட்டுமா? உங்களை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை உங்களை கொண்டே செய்து முடிப்பார். அதற்காகத்தான் அவர் தரிசனத்தின் மேல் தரிசனத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். எழும்புவோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. குடும்பத்தை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், புருஷனை குறித்தும், மனைவியை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம், தொழிலை குறித்து, வேலைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிச்சயமா நிறைவேறும். நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் உள்ள உடைஞ்சிருக்கதை நான் பார்க்கிறேன். கண்ணீரோடு இருக்கீங்க. அது நடக்கும். உன் வேலைக்காக காத்திருக்க எனக்கு பொறுமை தாங்கப்பா. ஹல்லேலூயா. உன் வேலைக்காக காத்திருக்க ஒருமையை எனக்கு தந்தருளும். சொல்லுவோமா? உன் வேலைக்காக காத்திருக்க ஒருமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. சொல்லலாமா? நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அம்மாப்பா, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை, yes Father, எனக்காக நிறைவேற்றுவி. இயேசுவே, என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. என் முன்னாய் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ. என் முன்னாய் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை, yes Lord, என் கண்ணால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக yes Father, செய்யும் தேவனே. நீ செய்ய
விசுவாசம் எல்லாரும் ரெண்டு கரங்களையும் உம் பிள்ளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். ஆமென். உம் பிள்ளைக்காக கமலரிஷபரி ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி பிடிங்க. 3 தரிசனம். 1 பயம் மாற்றும் தரிசனம், 2 சந்தேகம் நீக்கும் தரிசனம், 3 பின்மாற்றம் போக்கும் தரிசனம். பயத்தோடு இருப்பவர்களுக்கு இன்று தேவன் தரிசனம் கொடுத்ததின் நிமித்தமாய் அந்த பயம் மாறிவிட்டது. சந்தேகத்தோடு இருந்தீர்களா? யார் சந்தேகத்துக்கு காரணமானவர்களோ அவர்கள் சந்தேகத்தை நீக்கும்படி அவர் தரிசனம் கொடுப்பார். பின்மாற்றமா? பயப்படாதுங்க. அந்த பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை அந்த பின்மாற்றத்தை விட்டு விடுதலையாக்குற ஒரு தரிசனம் உங்கள் குடும்பத்துக்கு வரும். எப்படியும் உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்தது இந்த பூமியிலே நடந்தே தீரும். கரத்தை உயர்த்தி இருக்கிறவங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக ஸ்தோத்திரம். காத்திருக்க பொறுமைய எனக்கு தந்தருளும். கையை உயர்த்திங்க. கொயர் மட்டும் பாடும்போது கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் கூட. உம் வேலைக்கா அப்பா நாங்க காத்து இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நாள் ஆனாலும் ஏசப்பா தேவ பிரசன்னம் மலைகளை மெழுகு போல உருக செய்கிற தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்குகிறது. சந்தேகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே நிச்சயத்தை விட்டு எடுபடுவதாக. பின்மாற்றத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிள்ளைகளை விட்டு கர்த்தருக்காய் இந்த குடும்பம் எழும்பட்டும். கர்த்தருக்காய் இந்த பிள்ளை எழும்பட்டும். கர்த்தருடைய சித்தம் செய்ய இவர்கள் குடும்பமாய் எழும்பட்டும். உங்கள் குடும்பத்தை குறித்து தேவன் செய்ய நினைத்திருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை கொண்டு தேவன் நிறைவேற்ற போகிறது. உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிறது. மகளே மகனே, அது தடைபடாது. அதை என் அப்பன் இயேசு உங்கள் மூலமாய், உங்கள் குடும்பத்தின் மூலமாய், உங்கள் பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். அப்படியே தேவனை ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்கலாமா? என்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்தது என்னை கொண்டு நிறைவேறும். அவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுப்பார். தடையாய் நிற்கிறவர்களுக்கு தரிசனத்தின் மூலம் தடையற்றவர்களாய் மாற்றுவார். மகளை திடர்கொள், தைரியப்பட்டு புறப்பட்டு செல். உன்னை கொண்டு தேவன் செய்வார். நீ புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ, நீ எழுப்பி போ. நான் உன்னோடு இருந்து செய்ய நினைப்பதை உன்னை கொண்டு செய்வேன். நல்ல தேவனே, எங்களை நீ தைரியப்படுத்தினீர், எங்களை பலப்படுத்தினீரப்பா. 1 அல்ல 2 அல்ல 3 முறை உம்முடைய சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களை பயன்படுத்தினீர் அல்லவோ, அவர்களை மறுபடி உபயோகமுடையவர்களாய் மாற்றினீர் அல்லவோ. அவண்ணமான தரிசனம் எங்களுக்கும் கொடுக்கப்படுகிறதின் மூலமாய் நாங்களும் உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களை பக்குவப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், பயன்படுத்துகிறீர், உருவாக்குகிறீர், உருமாற்றுகிறீர், உபயோகப்படுத்துகிறீர் என்பதை உணர்ந்தோம் அப்பா. இந்த ஆராதனையில நேரடியாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும்
கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய பிள்ளைங்க கடந்து செல்கிறாங்க. கர்த்தர் முன் சொல்லும் இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, போக்குவரத்திலே பாதுகாப்பு கொடுத்து, சகல வியாதி துன்பங்களுக்கு விலக்கி காத்து, வல்ல தேவனுடைய நல்ல ஆசீர்வாதங்களை இந்த மாதம் முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ள, சொந்தமாக்கி கொள்ள சர்வ வல்லவர் கிருபை செய்யும். யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம், பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தம்முடைய பிள்ளைகளை ஏராளம் தாராளமாய் ஆசீர்வதியும். எங்களோடு கூட இருப்பவரும், எங்களுக்காய் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தவர் மட்டுமல்ல, மறுபடி தரிசனம் தந்து எங்களை மகிமையானவைகளை நிறைவேற பண்ணுகிறவருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே.